வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய ஷேர் மார்க்கெட்லயே அதிகமான விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற 5 கம்பெனிகள தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா, 2006ல எந்த ரேஞ்சில இருந்துச்சு, 2024ல எந்த ரேஞ்சில இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த 5 கம்பெனிகளும் என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இந்தியாவிலேயே அதிக விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற 5வது கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சிமெண்ட் லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரூ. 27,300 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட சார்ட் பார்த்தீங்கன்னா 2006ல ரூ. 450 500 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த கம்பெனி இன்னைக்கு 2024ல ரூ. 27,000 சில்லறையில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ரூ. 30,000 மேல ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியில ஆன கம்பெனி தான் இந்த ஸ்ரீ சிமெண்ட் லிமிடெட். இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏசி பிளாக் மேனுஃபேக்சரிங் பண்ணி, அதாவது இவங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா சிமெண்ட் சம்பந்தமான பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றது மட்டுமே மேஜரா வச்சு பண்ணிட்டு இன்னைக்கு இந்தியாவில 5வது இடத்துல மிகப்பெரிய பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க கம்பெனில இது 5வது இடத்துல இருக்கு. நம்ம 4வது எந்த கம்பெனியை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 3M இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனியோட பிரைஸ் தான் இந்தியன் மார்க்கெட்லயே 4வது இடத்துல அதிகமான விலையில ட்ரேட் ஆகிட்டு இருக்க கம்பெனி. இந்த கம்பெனியோட ஒரு ஷேரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரூ. 31,790 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட மொத்த சார்ட், அதாவது 2026ல இருந்து இன்னைக்கு 2024 வரையும் அந்த சார்ட்டை நம்ம வச்சு பார்த்தோம்னா 2006ல ரூ. 1,000 800 அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரூ. 30,000 மேல ட்ரேட் ஆகிட்டு இப்ப 30 அந்த ரேஞ்சில இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 3M இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்கன்னு தான் சொல்லணும். இவங்க வந்து பிராண்டே வந்து நிறைய பிராண்ட் வச்சு அது மூலியமா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ப்ராடக்ட்லாம் நம்ம பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட் எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மெடிக்கல், எலக்ட்ரிக்கல், அந்த மாதிரி நிறைய ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எல்லா விதத்திலயுமே அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி இன்னைக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க 3M இந்தியா லிமிடெட். இந்த லிஸ்ட்ல நம்ம 3வதா பார்க்க போறது என்ன கம்பெனின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா ரூ. 36,122 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஷேரோட விலை. இந்த கம்பெனியோட 2008ல இருந்து 2024 வரையும் நம்ம சார்ட்டை வச்சு பாத்தீங்கன்னா, 2008ல இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரூ. 400 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 50,000 மேல ஒரு ஷேரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரூ. 400 2008ல இருந்தது. 2023ல ரூ. 50,000 மேல ட்ரேட் ஆகிக்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா 38 அந்த 36 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பிரபலமான கம்பெனி ஜாக்கி வியர். இவங்க பாத்தீங்கன்னா மென்னு, உமனு, சில்ட்ரன் இப்படி எல்லா ரேஞ்சில உள்ளவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் வியர், ஆக்டிவ் வியர், இந்த மாதிரி ஸ்லீப்பர் வியர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இந்தியாவிலேயே 2வது இடத்துல அதிக பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா ஹனிவெல் ஆட்டோமேஷன் இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனி தான் இந்தியாவிலேயே ஒரு ஸ்டாக் வந்து அதிகமான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது 2வது இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா ரூ. 37,650 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் சார்ட் 2006ல இருந்து 2024 வரையும் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி 2006ல ரூ. 1,000 800 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கம்பெனி 42,000 அந்த ரேஞ்சுக்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ரூ. 37,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனி. இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி பில்டிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் சேஃப்டி பொருட்கள் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏரோஸ்பேஸுக்கு தேவையான டெக்னிக்கல் பொருட்கள்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி தர்றாங்க. ஆட்டோமேஷன் ப்ரொடக்டிவிட்டிக்கு தேவையான பொருட்கள் பண்ணி தர்றாங்க. சேஃப்டிக்கு தேவையான பொருட்கள்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி தர்றாங்க. அது மாதிரி இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீல்ட்ல இந்த கம்பெனி வந்து பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இந்தியாவிலேயே அதிக விலைக்கு ஒரு ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது MRF லிமிடெட் கம்பெனி மட்டும்தான். அந்த கம்பெனியோட ஒரு ஷேரோட விலை பாத்தீங்கன்னா ரூ. 1,43,905 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு. இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட் நம்ம பார்க்கலாம். 2006ல இருந்து 2024 வரையும் இந்த கம்பெனி 2006ல 3,700 2,700 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 1,40,000 மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனி. இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, சேல்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க டயர் மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க மேஜரா. இவங்க என்னென்ன டயர்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா, பேசஞ்சர் வெஹிக்கிள், 2 வீலரு, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு தேவையான வெஹிக்கிள், இந்த மாதிரி எல்லா வெஹிக்கிளுக்குமே இவங்க வந்து டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஷேர் தான் அதிகமான பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது எதனால இந்த கம்பெனி ஷேர் வந்து ரூ. 1,40,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தனி வீடியோவா நம்ம மேக் பண்ணுவோம். இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.